ஏன்டா இது டெய்லியும் வேலைக்கு போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, நம்மளுக்கு அமாவாசைனா ஒரு லீவ் நாள் வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா, நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோடு, எளம்பிள்ளை, பள்ளிப்பாளையம், குமரபாளையம் இந்த மாதிரி ஊருக்கு நீங்கள் தாராளமாக குடிபெறலாங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, தமிழகத்திலே மிகப்பெரிய அளவில் துணி உற்பத்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் அதிகப்படியான அளவில் வந்து துணி உற்பத்தி செய்யப்படுகிறது. அதுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பட்டு சேலைகள், பட்டு துணிகள்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, சேலம் மாவட்டம் ஓமலூரில் வந்து பார்த்தீங்கன்னா, சிந்தாமணியூருங்கிற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டு சேலை உற்பத்தி பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னா, பட்டு துணி உற்பத்தின்னு சொல்லி கேட்டோம்னா, சேலம் மாவட்டம் கஞ்சமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இளம்பிள்ளையில் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான அளவில் நூல் துணி, பட்டு துணி உற்பத்தி பண்ணுறாங்க. பட்டு சேலைகள்லாம் ஓகேங்களா? இப்படிப்பட்ட ஊர் பேர்லாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது இந்த அளவுக்கு ஓடி ஓடி மிகப்பெரிய பேரும் புகழும் பெற்று இருக்கக்கூடிய மிக மிக அதிக வருமானம் கொண்ட மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிறாங்க. இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு வந்து வேலை செய்ய மாட்டாங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அமாவாசை அன்னைக்கு வந்து இவங்க பூராமே வந்து ரெஸ்ட்டில் தான் இருப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்து வந்து எங்கேயுமே வேலைக்கு போக மாட்டாங்க. மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஈரோடு, பள்ளிப்பாளையம், குமரபாளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரன்லேருந்து சாதாரண ஒரு கூலி தொழிலாளி வரைக்குமே அமாவாசைனா வேலை செய்ய மாட்டாங்க. வடிவேலு தமாசில் 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுங்கிற மாதிரி அமாவாசை அன்னைக்கு அங்கே வண்டி ஓடாது. யாருமே அதிகம் பெரும்பாலும் 99% யாருமே வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது உண்மை தான் ஓகேங்களா? இந்த 2025ல் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. இது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா? இது என்ன கான்செப்ட்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்யக்கூடாது. அன்றைக்கி வேலை செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து சேராது, செட் ஆகாது, ஒரு தரித்திரம் பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்து அப்படிங்கிறது பரவலாக நம்பப்படுது. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்னைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்குமே இருக்குது. ஏன் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதியில் எல்லாருமே தான் இருக்கிறாங்க, எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் இதை வந்து இவங்க ஆணித்தனமாக நம்புகிறாங்க, செய்கிறதில்ல ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அந்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லோரும் குடும்பத்தோட ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்றாங்க, அல்லது எங்கன்னா ஒரு வெளியில் ஒரு சுற்று பார்க்குற இடத்துக்கு போய்ட்றாங்க ஓகேங்களா? இதை வந்து நம்ம 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சயின்டிஃபிக்கான பார்த்தோம்னா, அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா, சூரியன்லேருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒளியை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா, அதோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா. இன்னும் என்னென்னு சொல்ல போனோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பௌர்ணமி அல்லது அமாவாசை நாட்களில் கடல் சீற்றப்படும், கடலுடைய சீற்றம் அதிகமாக இருக்கும்னு சொல்லி நம்மளை கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? அதே கான்செப்ட் தான். அன்னைக்கு வந்து நம்ம உடம்புல ஏதோ ஒரு காயம் ஆணுச்சு அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் ஆறாது. அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்களில் நம்ம உடம்புல வந்து ஒரு சில விதமான ஒரு வேதியியல் மாற்றங்கள்லாம் ஏற்படும்னு சொல்லி நம்பப்படுது. அந்த காரணத்தினால நம்ம அந்த வேலை செய்யும்போது ஏதோ காயம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காயம் அவ்வளோ சீக்கிரம் நல்லாவாது. ஸோ அந்த ஒரு அமாவாசை நாள் நம்ம லீவ் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கலாம். இன்னொன்று, மாதத்தில் எல்லா நாளும் தான் வேலை செய்கிறோம். ஒரு அமாவாசை அன்னைக்கு குடும்பத்தோட வெளியில் போயிட்டு வந்தோம்னா நம்மளுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். போன மாதம் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சோன்னு நினச்சி பார்த்தா சந்தோஷப்பட போகிறோம், அது ஒன்றும் கிடையாது. பணம் 1,00,000 ரூபா வாங்குறவங்களுக்கு தான் பத்தல, மாதம் 10,000 வாங்குறவங்களுக்கு பத்தலை. நம்ம போன மாதம் 10ஆம் தேதி சம்பளம் வாங்குறோன்னு வைங்க, அதே 10ஆம் தேதி சம்பளம் வாங்கும்போது என்ன நம்ம நினைப்போம், போன மாதம் சம்பளம் வாங்கணும் இப்படி சந்தோஷமாக இருந்தோம்னா நினைப்போம், கிடையாது. இதுவே இந்த அமாவாசை போன அமாவாசை நம்ம அமாவாசை கோயிலுக்கு தான் சொல்லி இருப்போம் ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து 2 விதமான பேசிக்கான கான்செப்டில் பார்க்கப்படுது. அமாவாசை அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வருவீங்களோ போயிட்டு வர மாட்டீங்களோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். சந்தோஷமாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.